வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு ஆடல் பாடல் கலைகளில் கைதேர்ந்த பூரம் நட்சத்திரக்கார உறவுகளே, உங்களுக்கான பலனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அழகானவர்களே, வசீகர தன்மை கொண்டவர்களே, கட்டழகு மேனி உடையவர்களே, அது மட்டுமல்ல, தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் உழைத்து முன்னேறுபவர்களே, ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடிய யோகக்காரர்களே, உங்களுக்கான பலன்கள் இந்த பதிவில் நிறைய கொட்டி கிடக்கின்றன. அவைகளை பற்றி பார்ப்பதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களது சொந்தங்கள், உறவுகள் மற்றும் நட்புகள், அக்கம் பக்கத்தாரிடம் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆலயங்களில் ஹோமம், வேள்வி இது போன்ற நற்காரியங்களும் செய்து கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு கூறுகிறேன். உறவுகளே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்கு போகலாம், வாருங்கள் உறவுகளே. உறவுகளே, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பந்தாவிற்கும் பகட்டுக்கும் உரியவர்கள், ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், இயற்கையாகவே வசீகரத்தன்மை கொண்டவர்கள், மற்றவர்கள் உங்கள் பேச்சில் மயங்கக்கூடிய அளவிற்கு இனிமையாக பேசக்கூடியவர்கள், நேர்மையான குணம் கொண்டவர்கள், பிறருக்கு உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள், சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், பெண்களின் நட்புகளும் அனுகூலமும் அதிகமாக கிடைக்கப் பெறுபவர்கள். அது மட்டுமல்ல, கல்வியில் கைதேர்ந்தவர்கள், பேச்சாற்றல் அதிகம் உள்ளவர்கள், சிலருக்கு நல்ல பாடல் பாடக்கூடிய ஞானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை சரியான காலகட்டத்தில் நடைபெறும். காதல் மனம் முடிப்பீர்கள். அதிக நண்பர்கள். மனைவி உங்களுக்கு பண்பு, பாசம் மற்றும் பக்தி நிறைந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். மனைவியினுடைய முழு ஆதரவும் பெற்றவர்கள். இது போன்ற மனைவி உங்களுக்கு அமைவார்கள். மனைவி, குழந்தைகள் இவர்களிடத்தில் நல்ல பாசமும் பற்றும் வைப்பதனால் அவர்கள் உங்கள் மீது மரியாதையும் அன்பும் அளவு கடந்து வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, பேச்சு திறமையால் உறவுகள், சொந்தங்கள், குடும்பத்தில் உள்ளோர் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பீர்கள். நண்பர் வட்டாரங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும்.
அதேபோல் தொழில் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டேமானால் சுற்றுலாத்துறை, மக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய துறை, அரசு உத்தியோகங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களில் வேலை, நான் ஏற்கனவே சொன்னது போல் கலைத்துறை, இதில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதேபோல் கமிஷன் துறை, அது மட்டுமல்லாமல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சில பல தொழில்கள் இவர்களுக்கு சாதுரியமாக, அதாவது லாபகரமாக தரக்கூடிய தொழில்கள் சில. டெக்ஸ்டைல், கூட்டு தொழில், மனைவியை பார்ட்னராக சேர்த்து கொண்டு ஆரம்பிக்கும் தொழில் இவர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். இதையெல்லாம் நன்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் உறவுகளே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இவைகளெல்லாம் முழுமையாக பலனை கொடுக்கும். அதேபோல் உங்களுக்கு நோய் வாய்ப்பு எதுவாக இருக்கும் என்றால் நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய், சிறுநீர் உறுப்பு சார்ந்த நோய், அதாவது சிறுநீரக உறுப்பு என்று சொல்கிறோம் அல்லவா, அதை சார்ந்த நோய், சரும நோய், தோல்வியாதி, சிலருக்கு மர்ம உறுப்புகள் நோய், முழுவதும் இந்த நோய்கள் அவரவர் ஜாதகத்தில் ஜனன பிறப்பிற்கு 6ஆம் அதிபதிக்கு ஏற்றவாறு இந்த நோய்கள் சற்று மாறலாம். அதேபோல் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான முழு பிராப்தத்தையும் வாங்கி வந்துள்ள நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இவைகளை வணங்கினால் உங்கள் வாழ்க்கைக்கு மென்மேலும் உயர்வையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். ஸ்ரீரங்க ரங்கநாதரை வருடத்தில் 2 முறையேனும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதேபோல் அன்னை மகாலட்சுமி தேவியை அனுதினமும் தீப தூபமிட்டு இனிப்பு வகைகள் வைத்து அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தீர்களேயானால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வமும் நல்ல உடல் அமைப்போடு தீர்க்க ஆயுளோடு சகல சௌபாகிய ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வதற்குண்டான அத்தனை வழிவகைகளும் அந்த கடவுள்கள் உங்களுக்கு அருள்பாலிப்பார்கள். உறவுகளே, இத்துணை நற்பலன்களையும் உங்களுக்கு இன்று சொன்னேன் என்ற மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். நாளை உத்திரம் நட்சத்திரத்தை பார்க்க உள்ளோம். உத்திர நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.